இப்போ அங்கே தான் போகிறோம். தெரியுதா, எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் போகிறோம். இதோட முதல் வீடியோ வந்து நேற்று போட்டிருப்பேன். பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணுங்க. எப்படி வரணும், இதில் வந்து நாங்கன்ற எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டவருக்கு தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, மலைப்பாம்பெல்லாம் இருக்கு. ஐயோ, ஓ மை காட். 1000 கோப்ரோ எங்களுக்குண்ணா? ஓஹோ, இது வந்து அந்த பாம்பு தலையில போட்டு கையில் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு 1000 ரூபாயாம் ஃபாரினர்ஸுக்கு. லோக்கலண்டா 500 ரூபாயாம். இது வந்து ஜாவான்ற ஒரு காஃபி ஷாப் இங்கே மேலே கடை இருந்துச்சு. இங்கே காஃபி எல்லாம் தண்ணி போத்தலை தவிர எல்லாம் விற்கிறாங்க நினைக்கிறேன். தண்ணி போத்தல் கேட்டிருந்தோம், கிடைக்கல. அதுக்கு கீழே தான் எடுக்கணுமா. இந்த வியூ செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ இதில் இந்த ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே கூடுதலாக வெள்ளைக்காரர் தான் வரையணும். ஏன்னா இதில் எங்களுடைய ஆக்கள் கொஞ்சம் குறைவு தான். பட் கூடுதலாக கணக்காக வெளிநாட்டு ஆக்கள் தான் கூடுதலாக வந்துட்டுருக்கணும். இந்த கடையும் அவைக்கேற்ற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. ஒரு காஃபி வந்து 1000 ரூபீஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. டவருக்கு வந்துட்டு நம்ம இதில் போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பாதியோட முடிச்சாச்சு. ஏன்னாண்டா பெரிய லெந்தாக போய் கொண்டு வந்துச்சு. அதனால் இனி இங்கேருந்து மேலே தெரியல இந்த டவருக்கு போகணும். இந்த டவருக்கு அப்படியே சுற்றி ஏறணுமா, நல்லா இருக்கும். அந்த வியூ அங்கேருந்து பார்க்க நல்லா இருக்கும். இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முதல் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை மட்டும் இல்லாமல் கண்டு வீடியோ ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதில் இப்போ செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ட்ராவல் பிடிச்ச எல்லாருக்குமே, பெரும்பாலும் ட்ராவல் பிடிக்கும் எல்லாருக்கும், ட்ராவல் பிடிச்ச எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க. இப்போ என்ன பேரா? டவருக்கு போகிறோம். ஓகே, வாங்க. டவருக்கு அம்புலுவாவன்னு சொல்லலாம். சரி, எப்படியே சொல்லிக்கோங்க. இடம் நல்லா இருக்கு, போய் இடத்தை பார்ப்போம். ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்துருங்க. தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இந்த வீடியோ பார்ப்போம். அம்புலுவாவை இந்த டவருக்கு போவோம். ஓகே, வாங்க. இந்த டவருக்கு தான் வரணும் நம்பி தான் வந்தாங்க. பட் இங்கே இல்லை, அங்கே வரணுமா. வா, உள்ளால போகணும். இடம் செம்மையாக இருக்குது. இங்கே இருந்து இந்த வியூ பின்னேறமெண்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வியூ பார்த்துட்டு வருவோம். அப்பப்போ சவுண்ட் கேட்காது. காரணம் மைக்கு கொலை கலட்டுற சாட்சி போச்சு. கணக்கு நேரமாக எடுத்துக்கிட்டு என்னோடைய குறைக்காம வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த டவர் உச்சிக்கு தான் ஏற போறோம். வாவ். இங்கே வந்து அந்த விற்பனைக்காக கணக்க பொருட்கள் வச்சுருக்காங்க. எல்லாமே விற்பனைக்குத்தான். அந்த கணக்கு சிலை அலங்கார பொருட்கள் கணக்க வச்சுருக்காங்க. அந்த ஞாபகார்த்தத்துக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி. இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு வாங்கிட்டு போகலாம். விலைகள் தெரில, இங்கே ஆக்களை காணையில் எங்கே போயிட்டுன்னு தெரில. அதால் நீங்கள் இங்கே வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னு என்ன விலைன்றதை கொமெண்ட் சொல்லுங்கள். ஓ மை காட், நடுவில் வந்து காட்டு. மேலே வந்தாச்சு. இது கலர் இன்னும் என்ன தூரம் போக வேண்டியது அப்படி பார்க்க தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன தூரம் போகணும், வாங்க மெதுவாக போவோம். இப்போ சரியா 11:50 மணிக்கு அப்படி போயிடலாம் நினைக்கிறேன். வாங்க மேலே போய் பார்ப்போம். ஓகே, இது என்ன உள்ளாலே அங்கே போய் தான் வழியில் வரலாம். வாங்க. ஓவர் அதிர்த்து. Oh my god. இப்பதான் முதலாவது தொடக்கத்துக்கு வந்திருக்கோம். இங்க இருந்து கொஞ்சம் கலைக்குது, கொஞ்சம் கலைக்குது.
ஓகே, வந்து கொண்டு இருக்கிறோம், போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் போகணுங்க தூரம். நல்ல வேலை பெருசா இதுக்கு இன்னும் ஒரு முடிவாக இப்பவே தலை சுத்து. ரொம்ப சின்ன என்ன சின்ன மட்டும்தான் ஏன்டா இதுக்கால போயிடாத கொடுமை பிடிச்ச என்னெல்லாம் பண்ண வேண்டிய ஓ என்ன இருக்கா ஓகே, இது ஒரு சின்ன பாதையா ஒரே டைம்ல நின்று தான் வரணும். இது இன்னும் சின்னதா இருக்கு கொடுமை. மத்தியாங்கடா போயிட்டியா? என்ன எனக்கு இப்படியே தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீல். இங்கலையா ஓ இன்னைக்கு வர மாட்டேன் போல. சாரி படுதார், எவனா சத்தம் கேக்குது வச்சு இருக்கியா? ஆமா இருக்கு போல. அதுக்கு தான் இதா Oh my god. Views from view. அது வாங்க. வாவ், வியூ செமையா தான் உண்மையாவே. பட் ஏறி வாரது ஏதோ படி ஏறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். போன் விழுந்துச்சுன்னா ஐயோ. ஓகே, மேலே போய்கிட்டு இருக்கோம். ஒரு சொட்டு தான் இருக்கு. பட் கனவே ராகல் இருக்கு, அப்படியே பாதை சின்னனா இருக்கு. அதால நின்று தான் போக வேண்டி இருக்கு. பார்த்தா தலை சுத்துற மாதிரி தான் இருக்கு. வாராக்கள் கொஞ்சம் தண்ணி போட்டு இதெல்லாம் கொண்டு வாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு இல்லாட்டி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேலே போய் மேல் வியூ உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். உச்சியில் இருக்கிறோம். இதுக்கு மேலே ஏறி இல்லாது இதாது. ஓகே, கடைசியாக வந்தாச்சு. இதுதான் இந்த டவர். இவ்வளவு தூரம் வர்றதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மறுபடியும் ஓகே தான். வர்றாக்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க. நடக்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்க ஆக்கள் வந்தீங்கன்னா, மற்றது மெல்லிசா இருக்க ஆக்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. நான்லாம் வர ரொம்ப இருக்கப்பட்டு தான் வந்திருக்கேன். பட் ஓகே, வரலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கஷ்டம் தான், நின்று வரலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. இங்க இன்னொரு இடத்துண்டு வார இடம் தான், பட் வித்தியாசமா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மழை வர வலிக்கிட்டது. இங்க 2 மணிக்கெல்லாம் மழை வருமா. அப்ப அந்த வகையில இப்போ ஒரு சரியா 2:10 மழை வர வலிக்கிட்டது. அப்பயும் அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. அதை நீங்க எடுத்து காட்டுறேன். அந்த வியூவோட அந்த கிளைமேட்டும் சூப்பராகவே இருக்கு. ரைட், அப்படியே பனி படர்ந்த மாதிரி அந்த பனி புகை, அந்த புகை தெரியுதா? தெரியுதானே? அந்த இதுல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. குளிருது, லைட்டா குளிர் காத்து அடிக்குது. இப்போ அந்த நுவரெலியால நிக்கிற ஃபீல், அங்க இன்னும் குளிரும். அந்த ஃபீல் ஒன்று இருக்கு, செமையா இருக்கு. நீங்க இதுக்கு முதல் வீடியோஸ் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அதெல்லாம் முதல் வீடியோஸா வந்திருக்கும். அதெல்லாம் செக் அவுட் பண்ணுங்க.
பார்த்து போட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்னொரு இடம் வரைக்கும் இது பார்த்தேன்னா இது வந்து விஷ்ணு சிலை ரொம்ப பெருசாக காட்டியிருக்காங்க. வரும்போது எடுக்க முடியல இந்த ஆட்டோவில் வந்தபடியா. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பெருசாகவே இருக்குது. நீங்கள் உள்ளே வர போகிறீங்கன்னா இதை கடந்து தான் வருவீங்க. நடந்து வரைக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருவேளை ஆட்டோவில் வந்தால் கொஞ்சம் கஷ்டம், ஸ்பீடாக வந்துடுவாங்க. அந்த வகையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இன்னும் கீழே இறங்கணும் தானே, களைச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் தான் வந்தோம், பட் களைஞ்சிருச்சு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருந்துட்டு அப்படியே அங்கே நடந்து போகிறோம். நடந்து போகிறோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவன் எவ்வளோ தூரம் எல்லாம் நடந்து போகிறான், நாங்கள் இவ்வளோ தூரம் நடக்க மாட்டோமா, ஒரு 4-5 கிலோமீட்டர் வருமான்னு நினைக்கிறேன். பாப்போம், முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்குறேன், பார்ப்போம். இது அந்த விஷ்ணு சிலை அதுக்கு முன்னுக்கு தான் இருக்கோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது. அங்கால இன்னும் ஒரு வியூ இருக்குது, அதையும் பார்ப்போம். அதுவும் படிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே கட்டிக்கிட்டு போகிறேன். இங்கே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தண்டை வீடியோ என்னத்துக்கு, ஸ்டேட்டஸ்க்கு போடுறதுக்கு. இவன் தான் அது, இவரோட தான் வந்தோம். என்னோட டூர் கைடு, சிங்கள புலவர். வேற ஏதாவது சொல்லலாமே? வருங்கால டீச்சர், கோல்மி சார், சயின்ஸ் சார், அதையும் ஆட் பண்ணுங்க. இவரோட தான் வந்தேன் நான். பிள்ளைக்கு தான் முழுகடாவும் தெரியும். அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான் எல்லா இடத்துலையும். நல்லா இருந்துச்சு. பாய். ஓகே, நீங்கள் இன்னொரு கொஞ்சம் இடங்கள் இருக்குது, அப்படியே போய்க்க வடிவடியான இடங்களை காட்டிக்கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ அடுத்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அடுத்த இடம் என்ன, கீழே இறங்குறதுக்கு இன்னொரு இடம், அதுக்கு போயிட்டு இருக்கோம். அதுவும் வடிவாக இருக்கு அந்த இது. தெரியுதான்னு தெரில, நம்மளை பார்க்க செம்மையாக இருக்குது. இதுலேயும் வியூ நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும் அப்படி இருக்குன்றத. அதில் ஏதோ ஒரு அந்த கங்கை மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது, கங்கையில் ஆறு மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது, பட் அது என்னன்னு தெரியலை எனக்கு. இவ்வளோ தூரம் தான் மேலே ஏறிட்டான். ஸ்டெடியாக இல்லாட்டி உருண்டு கொள்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நைஸ். வாவ். ஓகே, இப்போ இன்னொரு இடம் சேம் அதே மாதிரி தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சில இதுகள் கட்டியிருக்காங்க, அது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அந்த வியூவே செம்மையாக இருக்குது. அதில் அந்த பார்க்குற வியூவே ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குப்பா. வந்து அந்த மூவி இல்லாதோட பார்க்க அருமையாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், வாங்க இந்த வியூக்காகவே வரலாம், ரொம்ப அழகாக இருக்கும். வந்து கம்பளையிலேருந்து உள்ளே வரணும். அப்பேர் என்ன டவருண்ட, அம்புலுவாவ டவர். அந்த டவருக்கு வந்தீங்கன்னா ஓகே. பேர் தான் எனக்கு கொஞ்சம் அப்பப்போ இடிக்குது, மற்றபடி வியூ செம்மையாகவே இருக்கு. ஓகே, இப்படியே நான் இருந்துகிட்டு இருந்தா கண்ணாஞ்சலும் இப்படியே நான் வந்து போவோம். ஓகே, இங்கே இருந்து நீ கீழே இறங்க வலிக்கிட்டோம். அதைத்தான் நானும் சொன்னேன், இதே மாதிரி தான் இந்த எல்லா இடமும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த கொஞ்சம் வித்தியாசத்தை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல நோ 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 நோ, நான் வீட்டை போவோம், எங்க அம்மா பேச்சுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வடிவு இருக்குப்பா, செம்மையா இருக்கு. இங்க பாரு எப்படி இருக்கு இந்த வீடு, அதுல தெரியுது எல்லாமே வீடு, ஹோட்டல் சம்திங் எல்லாமே தெரியுது. ஏதோ அந்த பெரிய தியேட்டர்ல இருந்து படம் பாக்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீங்க செம்மையா இருக்கு. வாவ், இது வந்து ப்ரொஃபஷனல் கேமரா ஒன்று இருக்கணும், தரமா இருக்கும். இப்படிலாம் ஏறாங்க, தடுக்கப்பட்டு விழுந்தீங்கன்னா கதை முடிஞ்சிது. இங்க இருந்து தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். ஒரு 10-20 நிமிஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இப்போதான் இங்கே வந்திருக்கோம். அதுவும் உண்டு, பட் ஓகே தான், செம்மையா இருக்குல்ல இந்த வியூ. இதெல்லாம் தண்ணி வந்துருக்கு, தெரியுதான்னு தெரியல. ஓகேவா, தண்ணி வந்துருக்கு. ஆனால் நீர்வீழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. தலைவன் போஸ்ட் கொடுக்க வலிக்கிட்டான். மழை தண்ணி வருதா என்ன எனக்கு தெரியல. இது எந்த உறக்கம் கொண்டு பாருங்க, ஒரு தடக்கினா சேட்டிக்காத, அப்படியே விழ வேண்டியதான். கண்ணா பேர் வெளிநாட்டுல இருந்து வரீங்க பார்க்க.
செம்மையா இருக்கு. ஏறும்போது ஆட்டோவில் வாங்க, இறங்கும் போது கண்டிப்பா நடந்தே வாங்க. காசு மிச்சம் அண்ட் அதோட சேர்ந்து உங்களுக்கு நல்ல வியூவும் கிடைக்கும். செம்மையா இருக்கும். அடா இப்படிதான் ஏத்தணுமா? ஏத்துறதும் வித்தியாசமா, அந்த வளைச்சு தான் ஏத்த வேண்டியது. மற்றபடி ஏத்துல அது கஷ்டமான ஒரு வேலை தான். குலுங்கிட்டு வரேன். ஐயோ அருமை, செம்மையா இருக்கு. இந்த வீடியோ எப்படி முடிக்கலாம்னு நினைக்கிறேன்னு பார்க்கணும். இடங்கள் இருந்தா அதுங்க அடி வந்து போறேன். வரும்போது இது இன்னொரு இடம், கொஞ்சம் மரங்கள் கூட நிற்குது. இது வாழும் சரியாக இருக்கு. ஏறதும் கஷ்டம், இறங்குறதும் கஷ்டம்தான்ப்பா. 7 மண்டா நடந்து வாங்க, அப்படி இல்லை கஷ்டம்டா ஆட்டோலேயே வாங்க பெட்டர். இன்னொரு சரிவா தான் போய்கிட்டு இருக்கு. இப்பதான் பாதி தூரம் கடந்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி இருக்கு. பாப்பா எப்படியும் முடிச்சிடும். எடுக்க ஒவ்வொரு இடமும் புதுசாவே இருக்கு. இதான் அந்த டவர். அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கான். இங்க இருந்து இங்க போக வேண்டிக்கிறாக்கு. ஆமா காலேஜ் போயிட்டேன். பட் நல்லா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. பட் காலேஜ் போயாச்சு. ஆமா இன்னொரு இந்தியாவில் ஒரு பள்ளம் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள சரியானும். இதுதான் அந்த பள்ளம். இதுல இருந்து இங்க இருந்து இறங்கணும். ஆவா இது வந்து இப்படி இருக்கு. இதுல நிக்கிறதுக்கான இடம் நினைக்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்திருந்தானே, அது வந்து இருக்கிறதுக்களை பாடுறதுக்கான இடமா இருக்கும். ஒரு பாதி தூரம் என்ன முக்காசி தூரம் வந்தேன் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கு நடந்து போக. அப்படியே நடந்து போனோம்டா ஓகே போய் சேர்ந்துருவோம். உண்மையாக செம்மையா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த நடந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கால்கை தான் நோவுது. பட் ஓகே, நீங்க கொஞ்சம் நடக்கக்கூடிய இருந்தால் இறங்கி வேணும்னா நடந்து பாருங்க. மறுபடி ஏறைக்க கஷ்டம். என்ன இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். விரைக்க ஆட்டோவில் வந்தீங்கன்னா 1000 rupees கேட்குறாங்க. சும்மா அப்படி எப்படின்னு கழிச்சிங்கன்னா 800, 900 ரூபா, 700 ரூபா அப்படி எடுக்கலாம். எங்களுக்கு 700 ரூபா எடுத்திருந்தார். அதோட குறைய எடுத்தாலும் ஓகே தான். கழிச்சு பாருங்க, உங்களோட கதை திறமையிலான் இருக்கு. இறங்கி வரைக்கும் நடந்தே வரலாம். டைம் இருக்குமெண்டா நீங்க நடந்தே வாங்க, பெட்டரா இருக்கும். கணக்கு இடங்கள், புது இடங்கள், அந்த வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. வரும்போது ஒருவேளை வந்திருந்தீங்கண்டா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சான்றத. இன்னொரு கொஞ்சம் தூரம் இருக்கு. கடைசியா கிளையும் போய் வேற இடங்கள் இருக்கான்னு பார்த்து போட்டு அப்படியே முடிப்போம். ஓகே, இவ்வளவு நேரம் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா நன்றி. மறக்காம பாக்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வித்தியாசமான வீடியோக்களோட உங்களை பாக்குறேன். இவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டு இருந்த தொப்பியை விட்டோம். ஓகே, கடைசி முடிவுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு இங்கேருந்து போய்க்க முடியுது. அங்கேருந்து வரைக்கும் தான் என்ட்ரன்ஸ் தொடக்கம். கணக்கடங்கள் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இதுக்கு முதல் வீடியோ காண்டியில் கணக்கடங்கள் காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இதுக்கு முதல் வீடியோ வந்து அம்புவாவை டவருக்கு போன வீடியோ அண்ட் அங்கே அந்த டவரில் இருந்த வீடியோ அது காட்டியிருந்தேன். அதெல்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.